இந்த நேச்சுரல் பியூட்டி தாங்க ஆட் ஷூட்டுக்கு வேணும். கிளைண்ட் கூட அந்த போட்டோ பார்த்து தான் ஓகே பண்ணாங்க. உங்களுக்கு எதுக்கு காவியா மேக்கப் எல்லாம்? பாருங்க, இப்பதான் அழகா இருக்கீங்க. குட்டிப்புலி குரு சந்தனத்தை எடுத்துட்டு வா, உடனே எடுத்துட்டு வா. குரு இந்தாங்க. இத புடி. எஸ், இந்த காவியா தான் எனக்கு வேணும். ஓகே, நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். காவியா கொஞ்சம் வாங்களேன். இந்தாங்க. வாங்க. ஓகே. இப்படி வாங்க. காவியா, தடவை நடிக்க போறீங்க, கேமரா தொட்டு கும்பிடுங்க. சரி வாங்க, என்ன பண்ணணும்னு சொல்றேன். இங்க உட்காந்துருங்க. காவியா, ஆக்ஷன் சொன்னோடனே நீங்க நேரா வரீங்க, இங்க உட்காந்துருங்க. இந்த வீணை எடுத்து உங்க மடியில வச்சுக்கோங்க. நான் எங்க உட்காரணும்? இதோ இங்கேதான். நீங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ரோஜா பூ கொடுக்கும். குரு அவங்க பண்ணிடுவாங்க குரு. வாங்க நம்ம டேக் போலாம். ஓகே போங்க குரு. பாப்பா இங்க வாமா. ஃபர்ஸ்ட் நீங்க இங்க உட்காருவீங்க, வீணையை மடியில வச்சுப்பீங்க. பாப்பா அங்கிருந்து வந்து பூ கொடுப்பாங்க. நீங்க அந்த பூவை ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வாங்கணும். சரியா? பாப்பா இந்த ரோஸை கையில வச்சுக்கோமா. நான் கூப்பிடும் போது வரணும். இப்போ நீ அங்க போய் நின்னுக்கோமா. நீங்க ரெண்டு பேரும் பேக்ல நில்லுங்க. சரி போங்க. குரு சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குட்டிப்புலி டேக் போலாமா? ஓகே குரு, எல்லாமே ஓகே குரு. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ரோலிங் ஆக்ஷன். இந்தாங்க அக்கா. என்ன பண்ணணும்? கட். ஐயோ குரு அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் குரு. ஒன் மோர். இந்தாங்க. கட் கட். ஒன் மோர். என்னடி இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். ஆமாடி, காவியா டென்ஷன் ஆயிட்டா போல இருக்கு. சரி வா, நம்ம போய் அவகிட்ட பேசலாம். சைலன்ஸ். ரோலிங் ஆக்ஷன். கட் கட். ஒன் மோர். ஒன் மோர். ஒன் மோர். ஒன் மோர். பிரேக். என்னக்கா, ஒரு டயலாக் கூட இல்ல, இதுக்கே இப்படி சொதப்புறீங்க? ரிலாக்ஸ் காவியா. எனக்கு வரலடி. ஏய், சிம்பிளா தானடி இருக்கு, அதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? கேக்கும் போது சிம்பிளா தாண்டி இருக்கு, ஆனா கேமரா முன்னாடி எனக்கு என்ன பண்றதுனே தெரியலடி. என்னால முடியாது போல இருக்கு. தாரா மேம் கால் பண்றாங்க.
ஹாய் மேம். ஹாய் தீபக், ஆல் ஓகே இல்ல? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், எல்லாம் பர்ஃபெக்ட் தான். இப்பதான் பூஜையை முடிச்சோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். புது ஏஜென்சின்னு அப்பா ரொம்ப யோசிச்சாரு. பட் எனக்கு உங்க கான்செப்ட் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மேம், ரிசல்ட் பர்ஃபெக்டா வந்துடும். தட்ஸ் குட். கேரி ஆன். ஓகே, பை. ஓகே மேம். குரு, லைட்டிங் போயிட்டு இருக்கு. பிரேக் வேற சொல்லிட்டீங்களே, என்னாச்சு? என்ன குரு டல் ஆயிட்டீங்க? என்னாச்சு? தாரா மேம் தாண்டா ஃபோன் பண்ணாங்க. என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பண்ணுவேனான்னு பயமா இருக்குடா. இது மட்டும் சரியா வரலன்னு வையேன், நல்லா இருக்காது. குரு, நம்ம ஒருவேளை ரிஸ்க் எடுத்துட்டோமோ? அவங்களுக்கு நடிப்பே வர மாட்டேங்குது. பேசாம நம்ம மாடலே யாராச்சும் வச்சு நடிக்க வச்சிருக்கலாம். ஏய், இவ்ளோ தூரம் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னா எப்படி? உன்னால முடியும் காவியா. எப்படி முடியும்? நான் போட்டோக்கு கூட குரூப்ல நின்னதில்ல. எனக்கு டென்ஷனா இருக்குடி. ஏய் சரி, அப்ப முடியலன்னு சொல்லிடலாமா? எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பணம் கூட வாங்கியாச்சு. இப்ப என்னடி செய்யறது? இல்லடா, இந்த ஆட் நல்லா வந்துடும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், காவியா கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசிக்கலாமா? எதுக்கு? ஏய் இருடி தீபக், நீங்க பேசுங்க தீபக். காவியா கொஞ்சம் வாங்கலாம். காவியா இங்க பாருங்களேன், ஜூஸ் ஏதாவது சொல்லட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம் தீபக். சாரி தீபக், நான் ஏதோ ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். நீங்க வேற ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றீங்க. அத நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது? ஹலோ, என்ன பேசுறீங்க? நான் அப்படியே தான் சொன்னேனா? நீங்க சொல்லல, பட் எனக்கே தெரியுது. இரு, நான் ஷூட்டிங் கூட பார்த்ததில்ல. எனக்கு வரல தீபக். பட் உங்க பணத்தை எப்படி திரும்ப கொடுக்கறதுன்னு தெரியல. பணமா? ஆமாம் தீபக், நேத்து மட்டும் நீங்க இல்லனா நம்ம ஆண்டியை காப்பாத்திருக்கவே முடியாது. நான் எப்படியாவது உங்க பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறேன் தீபக். இந்த ஷூட்டிங் வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னால முடியாது தீபக், முடியவே முடியாது. காவியா, என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கு காவியா பிரஷர் குக்கர் மாதிரி இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இவ்வளோ பிரஷர் உள்ள இருந்தா உங்களால நடிக்கவே முடியாது. இல்ல, நான் என்ன சொல்ல. எதுவும் பேசாதீங்க, கண்ணை மூடிக்கிட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. காவியா ப்ளீஸ் எங்கேயும் பார்க்காதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டீப் பிரீத் எடுங்க. காவியா, இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிருப்பீங்க, அது ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எப்படியும் பார்த்த எல்லாமே புதுசா இருந்திருக்கும், ஒரு பயத்தோடயே இருந்திருப்பீங்க, கரெக்டா? சரி, அதை விடுங்க. நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டிருப்பீங்கல்ல, அது ஞாபகம் இருக்கா? ரொம்ப பிஸியான ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சைக்கிள் ஓட்டினப்ப எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்க? ஒரு மாதிரி டென்ஷனா பயத்தோடயே ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல? அதே மாதிரி தான் காவியா, இங்க நடக்கிற ஆட் ஷூட் எல்லாம் புதுசா இருக்கனால உங்களுக்கு புரியல. இது புரிஞ்சதுன்னு வைங்களேன், சூப்பரா அந்த சைக்கிள் ஓட்டின மாதிரி ஈஸியா பண்ணிடுவீங்க. அதுக்கு தேவை டெடிகேஷன். அது உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க. நீங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. நானா? எஸ், உங்களால முடியலன்னா வேற யாரால முடியும்? நீங்க யார் காவியா? எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வாங்கின பிரைட் ஸ்டூடெண்ட்டுங்க நீங்க. இவ்வளவு ஏன் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை பேர் முன்னாடி நான் தப்பே பண்ணல எவ்வளவு பிரேவா பேசுனீங்க. இன்னைக்கு கூட உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனோன்னு எவ்வளவு ரெஸ்பான்சிபிளான ஃப்ரெண்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க.